இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இனிய காலை வேளையிலே நாம் தியானத்திற்காக 127வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். ஆரோகணம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், கீழே இருந்து மேலே போகுதல் என்பதே அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே நாமும் கூட ஒரு ஆண்டிலிருந்து இன்னொரு ஆண்டிற்கு நாம் கடந்து போகக்கூடிய கடைசி நாளிலே இருக்கிறோம். அதாவது 2025 2026க்கு நாம் கடந்து போகக்கூடிய நமக்கும் கூட இந்த ஒரு அருமையான சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் ஏற்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தை 2 வரிகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படியாக சொல்லலாம். முதலாவதாக, கர்த்தர் நம் வாழ்வில் இல்லாவிட்டால் எல்லாமே வீண்தாங்க. ரெண்டாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம் வாழ்வில் இருந்தால் எல்லாமே வீண்தான், அதாவது வெற்றிதான். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கான்னு வைங்களேன், அல்லது மிகப்பெரிய ஒரு ஞானி இருக்காருன்னு வைங்களேன், அவர் இப்படியாக சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் மட்டும் இல்லைன்னா எல்லாமே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்வார் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த நபரிடத்தில் நாம் சென்று அந்த நபர் யாருங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே நாம் கேட்போம். அதே போலவே இந்த சாலமோன் பார்த்திங்கன்னா, அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக, மிகப்பெரிய ஞானியாக இருந்ததை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் இவர் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவரும் கூட இந்த சங்கீதத்தின் வாயிலாக சொல்கிறார். சரி, அப்படி இந்த சாலமோன் யாரை குறித்து சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார் என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த 2025 நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னவெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறார் என்பதையும் கூட இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் ஒவ்வொன்றாக பார்க்க முடிகிறது. முதல் 4 வசனத்தை நாம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக 3ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வேலைகளிலே, அனுதின காரியங்களிலே கர்த்தர் அருள் செய்யக்கூடிய தேவனாக, அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் பாருங்கள், அதிகாலையில் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது, பிறகு நித்திரை இரவு என்று சொல்லி அங்கே முடிவடைகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்மை தட்டி எழுப்புறாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று அவர் சொல்லுகிறார். எனவே காலைதோறும் நாம் எப்படி எந்திரிக்கிறோம் என்று கேட்கும் பொழுது ஏதோ அலாரம் அடிக்கிறதுனால நம்ம எந்திரிக்கிறதில்ல, மாறாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தட்டி எழுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய வேலைகளிலே எல்லாவற்றிலேயும் அவருடைய கிரியை இருக்கிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை நம்முடைய வேலையில் அவருடைய செயல் இல்லைன்னு வைங்களேன், பேதுருவை போல நாமும் இப்படி தான் சொல்லணும், முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி நாமும் கூட சொல்லுவோம். எனவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேலைகளிலே நமக்கு என்ன தேவையோ அதற்கேற்ப வேலைகளையும், நமக்கு என்ன தேவையோ அதற்கேற்ப வருமானங்களையும் நமக்கு தரக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். எனவே அவர் இல்லாமல் நாம் பிரயாசப்படுவது வேஸ்ட்டு தான், அல்லது என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய ஞானத்தினால தான் நான் இதை சம்பாதிச்சேன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுங்களா? மாறாக எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நேரிட பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே நம்ம பார்க்குறோம், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். எனவே நாம் தூங்கும் போதும் கூட நமக்கு தேவையானதை நம்முடைய தேவன் அவர் தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். எனவே முதலாவதாக நம்முடைய வேலை காரியங்களிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு நம்ம வீடு கட்டுறோம், அது சிறிதான வீடாக இருந்தாலும் சரி, பெரிதான வீடாக இருந்தாலும் சரி, அதை கட்டும்போது அதனுடைய இன்ஜினியர் கூட இருப்பார், மேஸ்திரி கூட இருப்பார், கொத்தனாரெலாம் கூட இருப்பாங்க. ஆனால் அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் அந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க, திரும்ப ஒருபோதும் அந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா, தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தர்றாரு. வீடை கட்டக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அவர் வீடை கட்டிவிட்டு சரியெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போகிற தேவன் இல்லை, மாறாக அந்த வீடை கட்டின தேவன் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக
அந்த தேவன் அவருடைய வாழ்க்கையை கட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஆதியாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முதல் வீடை கட்டினார் தேவன். அதில் ஆதாம் ஏவாள்கள் இருந்தார்கள். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிதான ஒரு பாவ பிரச்சனைகள் வந்த பொழுது நம்முடைய தேவன் அந்த வீட்டை விட்டு போகலை. மாறாக அந்த அவர்கள் இருக்கக்கூடிய இடம் தேடி நம்முடைய ஆண்டவர் வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை பேசி அதற்கு தீர்வையும் கூட அங்கே ஏற்படுத்தினதையும் கூட நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த கடந்த வருடம் முழுவதுமாக தேவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எவ்வளவு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது, எவ்வளவு கிருபையாக நம்மை நடத்தினார் என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் 4ஆம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த சங்கீதக்காரன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தேவனை ஆராதிக்க உயர்வான அந்த எருசலேமுக்கு போகும் பொழுது தங்களோடு கூட தங்களுடைய பிள்ளைகளும் வருவதை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்க தேவன் அருள் பாராட்டி வருகிறார் என்று சொல்லி அங்கே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர்களும் எங்களோடு கூட வந்து தேவனை ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி அங்கே மகிழ்ச்சியோடு கூட இந்த சங்கீதத்தை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய தேவன் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் அடைக்கலம் தரக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். எனவே கடந்த நாட்களில் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு போதுமானவராக இருந்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து கடைசியாக நாம் சிந்திக்கும் பொழுது 127ஆம் சங்கீதம் 2வது வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வந்து பாருங்கள், ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு இருக்குது, பிரதமருக்கு, முதலமைச்சர்களுக்கு, மத்திய அமைச்சர்களுக்கு, நம்முடைய தமிழக அமைச்சர்களுக்கெல்லாம் விதவிதமான பாதுகாப்பை குறித்து நாம் சிந்திக்க முடியும். நாம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை போல இந்த உலகத்திலே வேறு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். எனவே நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக தேவதூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அடுத்ததாக ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எத்தனை முறையாக அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், எத்தனை ஆபத்துகளுக்கும் நாசமோச தீங்குகளுக்கும் அவர் விலக்கி இருக்கிறார் என்பதை நாம் அந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக முறையாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது இந்த விபத்திலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து தேவன் என்னை காப்பாற்றினார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் அறியாத நிலையிலே எத்தனை காரியங்களிலிருந்து, எத்தனை ஆபத்துகளிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றினார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக, நம்முடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக, நம்மை எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். எனவே நாமும் கூட இந்த சாலமோன் கூட சேர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற உபகாரங்களை ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்த்து அவரை துதிப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.